நடிகை த்ரிஷா நடிகரும் இயக்குனருமான பார்த்திபனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷாவை பற்றி கேள்வி கேட்டபோது பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பதில் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, குந்தவை இப்போ வீட்டுக்குள்ள குந்த வைக்கப்பட்டா நல்லது. எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச முடியாது, எல்லா கவிதைகளையும் ரசிக்க முடியும், சில கவிதைகளை வெளிப்படையா வாசிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்து சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவுச்சு. இப்ப வதந்திகளுக்கு மறைமுக பதிலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் கருதிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இதற்கு மறைமுகமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க த்ரிஷா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த்ரிஷாவுடைய ரீசன்ட் ட்வீட்ல சொல்லப்பட்டது, இவங்களுடைய கருத்து முட்டாள்தனமானது, அறிவற்ற கருத்து, பேசுபவர்களுடைய நிலைப்பாட்டையே அது வெளிப்படுத்துது. மைக் இருக்கிறதுனால ஒரு கருத்து அறிவு சார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாறிடாது அப்படின்னு விமர்சிச்சு நடிகை த்ரிஷா பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் நடிகர் பார்த்திபன் தன்னுடைய கருத்திற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. நடிகை த்ரிஷாவை அந்த மாதிரி பேசி இருக்கிறது குறித்து அந்த ட்வீட் பதிவில் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது, இதில் வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. மேலும் ஆடியோவில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி நடந்துருது. கலாட்டா விருது விழாவில் கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கையில த்ரிஷா அவர்கள் திரையில வந்ததுமே என்ன சொல்றதுன்னு யோசிக்கும் போது குந்தவை குந்தவை அப்படிங்கிற மாதிரி கோஷம் வந்துருச்சு. வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவை வீட்டுல குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அரங்கமே கை தட்டிருச்சு. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் தான். இறங்கி வந்த பிறகு ரங்கராஜ் பாண்டே குந்தவையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. உடனே அதை போட வேண்டாம்னு கூட சொன்னேன். ஆனா யாரோ எடுத்த வீடியோ மூலமா அது சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை உணர்ந்து நான் என் வருத்தத்தை மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை நான் எப்பவுமே விரும்புறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மன்னிப்பு கோரியிருக்காரு. ஸோ மக்களே, இப்படி ஒரு சம்பவத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.